ஹலோ வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இப்போது ரெட் கலரில் ஃபோமி க்ளே எடுத்து அதை ரோல் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒயிட் கலர் க்ளேயை ரோல் பண்ணி அதுலேயும் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து டூத் பிக் அல்லது சேஃப்டி பின் யூஸ் பண்ணிவிட்டு ரெட் கலர் க்ளேயில் மட்டும் லைட்டாக பஞ்ச் பண்ணி ஒரு டெக்ஸ்சர் நான் உருவாக்கிக்கிறேன். அடுத்து ஒயிட் கலர் க்ளேயில் த்ரெட் மாதிரி ரெடி பண்ணி அதை குட்டி குட்டியாக ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற நெயில் பாலிஷை இதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 6 பீஸ் மட்டும் சர்க்கிள் ஷேப்பில் நான் ரோல் பண்ணி வச்சுருந்த எடுத்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு மேலே மறுபடியும் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக செர்ரி மாதிரி செஞ்சு நான் இதுக்கு மேலே வச்சுருக்கேன். அடுத்து ரெட் கலர் க்ளேயில் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஸ்ப்ரிங்கிள் மாதிரி மேலே தூவி விட்டுருக்கேன். அடுத்து ஒரு சின்ன சைஸ் மேக்னெட் எடுத்து இதோட பாட்டம் சைடில் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். ரெட் வெல்வெட் கேக் ஷேப்க்கு செஞ்சுருக்கிற இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்னெட் அட்டாச் பண்ணுறதுக்கு பதிலாக ஐபின் அட்டாச் பண்ணிவிட்டு கீச்செயினில் கூட இதை நீங்கள் ஹேங் பண்ணலாம். தேங்க்யூ.